வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையினை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அருள்நிதி ஆர் தனசேகர் ஐயா அவர்கள் எழுதிய அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து 5வது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோங்க. இதற்கு முன்பாக நாம் பார்த்ததில் அன்னை அவர்களுடைய மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பல விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அன்னையின் புட்டு வியாபாரம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் நல்ல வசதியான நிலையில் இருந்தவங்க கொஞ்சம் அவங்களுடைய வசதி நிலையை இழந்து நொடிச்சு போகிறாங்கன்னு போன பதிவில் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அவங்க என்னென்ன சிரமப்பட்டாங்க, அதை எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய வசதியாக வாழ்ந்தவங்க அடுத்த நாளே நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. குடியிருக்க வீடு இல்லை, நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அழுத்தமான எண்ணம். வியாபாரம் மூழ்கினாலும் 2 அன்னைகளும் நிமிர்ந்து நின்னாங்க. தங்களால் குடும்பத்தை கரை சேர்க்க முடியும் அப்படிங்கிற திடமான நம்பிக்கையோடு இருந்தாங்க. தன் கணவருக்கு இந்த நேரத்தில் நாம் எப்படி உதவ முடியும் அப்படின்னு யோசித்த அன்னை, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு நல்லா புட்டு சுட தெரியும், புட்டு விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் அழுத்தமான எண்ணம் செயலாக மாறி அன்னைக்கு புட்டு விற்று சிறிது சிறிதாக பணத்தை சேகரித்து மகிழ்ச்சிக்கு ஒரு பெரும் ஊன்றுகோலாக இருந்தாங்க. பூவரசம் இலையில் குழா புட்டு செஞ்சு அதுலேயும் ஒரு தனித்துவத்தை நிரூபித்தாங்க அன்னை. மந்தார இலை விற்று மாண்பை காத்த அன்னைன்னு அடுத்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மகரிஷியின் நெருங்கின நண்பர் ஒருத்தர் கடலூரில் இருந்தார். அவரை கடலூர் தாத்தா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க அழைப்பாங்களாம். அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு பெரும்பாலும் வாழை இலையே பயன்படுத்துவாங்க. வாழை இலை இல்லைன்னா மந்தார இலையே பயன்படுத்துவாங்க. கடலூர் தாத்தா வந்தால் மகரிஷிகிட்ட உரையாடிட்டு உணவு இருந்துட்டு தான் போவாங்க. அன்னை தான் சாப்பிடாம யாரையும் விட மாட்டாங்களே. இப்போது 2 அன்னைகளுக்கும் கடலூர் தாத்தா அந்த மந்தார இலையை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மந்தார இலைகளை வாங்கி அதை தச்சு 20 பைசா 30 பைசான்னு விற்று அதன் மூலமாக ஒரு வருமானமும் ஈட்டினாங்களாம். நினச்சி பாருங்கள், எப்படி வாழ்ந்த குடும்பம் இப்படி இந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னு ஊர் மக்களின் ஏளனை பேச்சுகளை கேட்டால் சாதாரண மனிதர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேறு ஏதாவது தவறான முடிவை எடுத்திருப்பாங்க. ஆனால் அன்னையோ அதற்கு எதிராக யார் என்னென்ன தூற்றினாலும் தனக்கு கவலை இல்லை, நாம் மீண்டும் எழுந்து வருவோம் அப்படிங்கிற ஆணித்தரமான எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தாங்க. மகரிஷியை ஆன்மீக பாதையில் இருந்து சிதறாமல் இருக்க எல்லா துன்பங்களையும் தானே ஏற்றுக்கொண்டு ஒரு சாதாரண மனிதராக இருந்த அவரை உலகம் போற்றும் முனிவராக மகரிஷியாக உலகத்திற்கு அர்ப்பணித்த தியாக சுடரே அன்னை. அன்னையின் மனதிடத்தையும் தன்னம்பிக்கையும் எடுத்துக்காட்ட இதை விட வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? தறியை விட வேகமாக ஓடியது அன்னையின் கால்கள் அப்படிங்கிற தலைப்பு அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. மகரிஷி தன்னுடைய வியாபாரத்தில் முன்னுக்கு வந்து கொண்டிருந்த காலம். கூடுவாஞ்சேரியிலையும் சுற்றியுள்ள கிராமங்கள்லேயும் சுமார் 1000 தறிகள் இயங்கிக்கிட்டு இருந்ததுன்னா எல்லாம் மகரிஷியோட கடின உழைப்பால் உருவான தறிகள் தான். அன்னையர் இருவரும் குடும்ப பொறுப்புகளையும் சுமந்துக்கிட்டு மகரிஷிக்கு மிகவும் உறுதுணையாகவும் இருந்தாங்க. அன்னை லோகாம்பாள் தறி நெய்கிறவங்களுக்கு நூல் கொடுக்கறது, நூலின் தரம் பார்த்து பிரித்து கொடுக்கறது, நூலை சரி பார்க்கறது அப்படின்னு பலவாறாக தன்னுடைய நிர்வாக திறமையையும் வெளிப்படுத்தி மகரிஷிக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் தறியை விட வேகமாக ஓடியது அன்னையின் கால்கள். உழைப்பு உழைப்புன்னு பம்பரமாக சுழன்றாங்க. மகரிஷி தபால் துறையில் வேலை பார்த்த அனுபவங்களின் மூலம் கடினமான உரை, அஞ்சல் தலை ஒட்டுவதற்கு பசை ஆகியவற்றை வீட்டிலிருந்தே மகரிஷி செய்வாங்களாம். அப்போது அன்னையும் தன்னுடைய மகள் ஞானாம்பிகை, தம்பியின் பிள்ளைகள் அப்படின்னு அனைவரும் மகரிஷியோடு இணைஞ்சு வேலை செய்வாங்களாம். துணிகளுக்கு போடக்கூடிய சோப்புகளையும் வீட்டிலேயே தயாரிப்பாங்களாம். அந்த சோப்பு அவ்வளவு சீக்கிரம் கரைஞ்சி போகாதான்.
துணியில் உள்ள எப்பேற்பட்ட அழுக்குகளையும் சுலபமாக போக்கிடுமா. அந்த அளவுக்கு தரமான சோப்புகளை தயாரிக்கிறதுக்கு அன்னையும் உடனிருந்து மகரிஷிக்கு பக்கபலமாக இருந்து வந்தாங்க. அன்னை லட்சுமி அம்மாள் வீட்டில் சமையல் செய்கிறதோட மற்ற வீட்டு வேலைகள்லாம் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னை லோகாம்பாள் வெளி வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. உறவினர்கள் வந்து தன் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தா அன்னை லோகாம்பாள் தன் வீட்டு விசேஷம் போல் முன்னாடி நின்று வெற்றிகரமாக நிகழ்த்தி கொடுப்பாங்க. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற தலைப்பில் அடுத்து பார்க்கலாம். மகரிஷியோட உயர்ந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் அன்னை 2 பேருக்குமே வெகுவாக இருந்துச்சு. அதுலேயும் அன்னை லோகாம்பாள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அந்த காலத்தில் விளம்பரம் செய்கிறதுக்கு போதிய வசதிகள் இல்லைங்கிறது நாம் எல்லாரும் அறிஞ்சது தான். புத்தகம் அச்சிட்டு அனைவருக்கும் வழங்குவதற்கான பொருளாதார வசதியும் இல்லை. ஆனாலும் அன்னைக்கு மகரிஷியின் ஆன்மீக கருத்துக்களை எப்படியாவது உலக மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இப்படி யோசித்து தன் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு எளிய பொருளின் மூலமாக மகரிஷியின் கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும்னு ஆராய்ஞ்சு தினமும் வீட்டு வாசலில் கோலம் போடுறதுக்காக இருந்த கோலமாவு கண்டில் பட அன்னைக்கு ஒரு புதுமையான யோசனை தோன்றினது. தினமும் காலையில் கோலம் போடும்போது மகரிஷியின் பொன்மொழிகளை கோலமாக போட்டால் தெருவில் அந்த பக்கமாக வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அதனை படித்து பார்த்து பயன்பெறுவாங்க அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அடுத்த நாள் காலை முதல் தெருவில் மகரிஷியோட ஆன்மீக கருத்துக்களை அன்னை அவர்கள் கோலமாக இட்டு மகரிஷியின் தூதுவராகவே செயல்பட்டாங்க. வரைந்த கோலத்தின் சிறப்பு. வாசலில் வண்ணக்கோலம் மட்டும்தான் வரைய வேண்டுமா என்ன? என் கணவனின் எண்ணக்கோலத்தையும் வண்ணக்கோலமாக வரைந்துள்ளேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குமா அவை. மகரிஷி அவர்கள் அந்த சமயத்தில் ஒரு அருமையான கவி ஒன்று எழுதியிருந்தாங்க. மார்கழி மாதத்தில் என் துணை மாக்கோலம் காலையில் ஆர்வமுடன் என்னை நோக்கி அகம்பூரித்து அக்கோலத்தை சுற்றி எழுதுவதற்கு ஒரு பாட்டு சொல்லும் என்பாள். அந்த நேரத்தில் உதிக்கும் சில சொற்றொடரை கோர்த்து சொல்வேன். உதிர்ந்து செல்லும் அவளின் கைவிரல்கள் மாவை உதிர்ந்து எழுத்தாய் மாற்றும் பலர் காண்பார்கள் அப்படின்னு மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. நினச்சி பாருங்கள், வீட்டில் பெரிய அளவில் வசதி இல்லை, இந்த காலம் போல் விளம்பர நிறுவனங்களும் இல்லை. மகரிஷியின் பொன்மொழிகளை மக்களுக்கு கொண்டு செல்லணும், யாரும் உதவி செய்யக்கூடிய நிலையிலையும் இல்லை. ஆனாலும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் யோசித்து மாக்கோலத்தின் மூலம் மகரிஷியின் பொன்மொழிகளை அனைவருக்கும் பரப்பிய அன்னையின் அறிவு கூர்மையை என்னன்னு சொல்கிறது? அன்னை பட்டப்படிப்பு படிக்கலைன்னாலும் அவரின் அறிவின் கூர்மையை கண்டால் அவர் ஒரு படிக்காத மாமேதை. இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து புத்தகம் அன்னைக்கு தெருவில் இட்ட கோலத்தின் ஒரு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பமாகியுள்ளது என்றால் அது மிகையாகாது. அன்னை லோகாம்பாள் அம்மையார் மாபெரும் சிந்தனையாளர் என்பதை இதன் மூலம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. பூமியில் விதைக்கப்பட்ட மாக்கோலம் என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து, பூமியில் விதைக்கும் விதையானது விளைந்து உயிர் வாழ்வதற்கு உணவாக மாறுது. அதுபோலவே மாக்கோலத்தின் மூலம் மகரிஷியின் கருத்துக்களை பூமியில் விதைத்தார் அன்னை லோகாம்பாள். மேலும் மாக்கோலத்தின் மூலம் அன்னை விதைத்த மகரிஷியின் கருத்துக்கள் பூமியின் சுழற்சியால் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்னுடைய மனதிற்கு தோன்றின ஒன்றையும் நான் சொல்லிக்கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். சில வருடங்களாக நான் வாசலில் மார்கழி மாதம் வண்ணக்கோலம் போடும்போது அது பல பேரால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதால அதில் அருட்தந்தை அவர்களுடைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்திலிருந்து தினம் ஒரு கவிதையை நானும் கோலத்தில் வாசலில் எழுதுகிறேன். அது நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஆர்வம் ஊட்டக்கூடியதாகவும், தெருவில் போகிறவங்க நிறைய பேர் நின்று அதை படிச்சுட்டு போகிறதையும், சில பேர் அதை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கேன். அது எனக்கு மனதிற்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது என்று இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இன்று இந்த சிந்தனையை இத்துடன் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியை மற்றொரு நாளில் பார்ப்போம் என்று சொல்லி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளம்.